ஊருக்கு போற முடியே கடைசியா அவனுக்கு 2 பேர்த்தையும் ஒரு தடவை பார்த்துக்க வர மாட்டானுங்க. அந்த நிலமையில தான் இருக்குது. ஊருக்கு போகிற மாதிரி தான் போய்ட்டுரும். ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஒரு வருஷம் கழித்து விளையாடுறது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். ஆமாம், எங்கே அடித்தாலும் ஒன்றும் தெரிய போகிறதில்ல. சரி, ஜம்ப் பண்ண வேண்டியது தான். எங்கே ஷெல்டர் போகிறோம் ஃபஸ்ட்டு. எப்பவும் போல் எங்கள் பிளானர் மார்க் பண்ணியிருக்காங்க ஷெல்டர். பார்த்திங்களா, ஷெல்டர் போக முடியல. அதுக்குள்ளேயே எங்கேயோ இறக்கி விட்டு அடி வாங்க விட்டா எங்கே போனான்னு தெரியல. ரொம்ப நேரம் கூடவே வந்தால் திடீர்னு ஆளை காணாமல் போயிடுறான். எனிமிஸ் இருக்காங்கன்னு கூப்பிட்டு பார்க்குறேன், அந்த மாதிரி காணும். எங்கேயோ தனியாக போயிட்டு ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன். அவங்க நாங்கள் ப்ரோ பிளேயர் தாங்க கூப்பிடுவோம். அவங்க பெரிய ஆள். அவங்க தனியாகவே மொத்தம் சிக்கன் டின்னர்லாம் அடிப்பாங்க. நிறைய சிக்கன் டின்னரும் வாங்கி தருவாங்க. காசு மட்டும் இருக்காது, அது பரவாயில்ல. எல்லாம் சொல்கிறான் பார்த்தீங்களா, கீழே டீம் எலிமினேட்டட் போட்டு தள்ளின்னு இருக்காங்க. யாரையோ பேர்லாம் காட்டுது. இங்கே நம்மளை எவனோ சுடுறான். எங்கேருந்து சுடுறான்னு தெரியல. எங்கேருந்து கூப்பிட்டு பார்க்குறேன், வர மாதிரியே தெரியல. வரவும் மாட்றா. ஏம்மா எங்கம்மா போய் தனியாக விளையாடிட்டுருக்க? இங்கே ஒருத்தன் அடிச்சிட்ருக்காங்களே, வந்து காப்பாற்றுவோம். ஒன்றும் கிடையாது, கன்னும் இல்லை. 2 ஊசி வச்சு நானும் எவ்வளோ தான் சமாளிக்கிறது. சுடுறானே 2 பக்கத்துலேருந்து அடிக்கிறானுங்களே. இது எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு மீன் போடுறோம் பாருங்கள், அது மாதிரி தான் இருக்குது. ஓடிட்டேன்ல, அது மாதிரி தான். ஓடிட்டா ஃபஸ்ட்டு. எங்கே ஒன்றாந்தோ போயிட்டுருக்கா. வண்டியிலேயே போவாங்க. வண்டியை விட்டு இறங்க மாட்டாங்க. நம்ம ஏறினாங்கன்னா அவ்வளோதான், எங்கேயாவது ஜப்பானுக்கே போயிடுவாங்க வண்டியிலே. எங்கே ஓட்டுறான்னு தான் தெரில. போகிறான். சூப்பரில் இல்லை, வெஹிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் வேறு எங்கள் டீமில். நாங்கள் 4 பேர், இப்போ 2 பேர் தான் விளையாடிட்டுருக்கோம். அவ்வளோதான், வண்டியை கவுத்துட்டா, முடிஞ்சு போச்சு. நானே எத்தனை இங்கே வெளில ஓடிட்டுருக்கான் போலியே. இவ்வளோ தைரியம் இருக்கிறவங்க முன்னாடியே வண்டியை கொடுத்துருக்கணும். சரி, பரவாயில்ல, போவோம். எங்கே போகிறோம்? மேப் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். காரை மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். காரு இந்த இருக்குல்ல. இது என்னடா காரு புதுசாக இருக்குது? ஏறுமா, ஏறுமா. என்னம்மா பண்ணுற? பேசுறது கேட்காதோ என்னவோ தெரில. பேசுறது கேட்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறானோன்னு தெரில. வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் ஏறல. ஏற்றிடலாமா? வண்டியை விட்டு ஏற்றி கொண்டுடலாம் போலியே. வந்துட்டா திரும்ப வாங்க. ஓ, இது என்ன பட்டனு பாடுறா? க்ளோஸ்லாம் ஆகுது. இவ்வளோ டக்கராக இருக்கே காரு. பங்கு மொட்டை மாடி, காற்று சூப்பராக வருது. ஓட்டுறா பங்கு. பறக்குதே வண்டி, சூப்பராக இருக்குது. காரை இப்போ தான் பார்க்குறேன். நிறைய அப்டேட் ஆகிருக்கு, நிறைய ஈவெண்ட் வந்திருக்கு. ஒன்றும் தெரில. இன்னும் எராங்கல் மேப்பையே இப்போ தான் திரும்பி போய் பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த வாட்டி உள்ளே என்ன கார் வச்சுருக்காங்க? வழக்கமாக ஒரு புது கார் இருக்கும். அடேங்கப்பா, லாம்போ. பரவாயில்லையே, லாம்போலாம் இருக்குல்ல. லூட் அடித்தாச்சு. அதுக்குள்ளே அவ்வளோ லூட் அடித்து முடிச்சிருப்பா. ஏய், இன்னும்மா காரில் உட்காந்துட்ருக்க? என்னம்மா பண்ணுற நீனு? அடங்கப்பா, உனக்காக வெயிட் பண்ணியே ஓடுறோம் போலியே. ஆஃப்லைன் போயிட்டாளா? ஆமாங்க, ஆஃப்லைன் ஓடிட்டா. இப்போ இவ்வளோ வேற காப்பாற்றணுமா? ரைட்டு, ட்ராப்பு நம்மளாவது எடுப்போம். இல்லைன்னா கொடுமைனா ஒரு கில் கூட பண்ணல. நான் கூட கார்லேயே வச்சு சுற்றின்னு இருக்கேனே தவிர ஒரு கில் கூட பண்ணல. அவளாவது கில் பண்ணிட்டு ஜாலியாக உட்காந்துட்டான். ஆஃப்லைனில் போயிட்டா, எப்போ வருவான்னு தெரியல. நான் மட்டும் விளையாடிட்டுருக்கேன் காரில் வச்சுக்கிட்டு. ட்ராப்லாம் கிடைக்குது. எவ்வளோ தூரம் விளையாட போகிறோன்னு தெரில. போகலாம் ரைட், போகலாம். ஏறுறா, ஓடுறான். ஓகே,
போய் இவ்வளோ எங்கேயாவது ஒரு சேஃபான பிளேஸில் உட்கார வச்சுட்டு நம்மளும் சேஃபாக உட்காண்டோம் அப்படின்னு நினச்சி தான் இந்த ஏரியாவுக்கு வந்தேன். இங்கே பார்த்தா ரவுண்டு கட்டுறானுங்க. ஆனால் அவ்வளோ ஒரு வீட்டு பின்னாடி காரோடு ஓரமாக அடிக்கிட்டு வந்துட்டு அவளையும் ஷூட் பண்ணுறாங்களா, என்னாலே வெளில போக முடியாது. என்ன வச்சுருக்கான்? 6x வச்சுருக்கான். தூக்கி மாற்றிட்டு இனிமேட்டு ஸ்கோப் போட்டு அடிக்கலாம். இதுக்கப்புறம் 6x வச்சு என்ன பண்ண போகிறோம்? அதான் ஜோனே சின்னதாகிடுச்சு. போகலாம் அதே இப்போலாம் எவனாவன் இவ்வளோ வேறு கொண்டுட்டாங்க. என்னடா லேக் ஆகுது? இந்த நேரத்தில் தான் லேக் ஆகும். எதுக்கு லேக் ஆகுதுன்னே தெரியாமல் லேக் ஆகுது. போடு போடு போயிட்டோங்க. காப்பாற்றுறதுக்கு வந்தாக்கா அவனை சொல்கிறாங்க. முதல்ல அவனை சுட்டு முடிச்சுட்டு இந்த ஓடுறான் பாருங்க. அந்த வீட்டில் ஒருத்தன் பார்த்துட்டேன். அவன் தான் நினச்சேன். செஞ்சிட்டானுங்க, என்ன சூப்பராக செஞ்சிட்டானுங்க.